உலகெங்கும் இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்களுக்கும் தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இங்கிலாந்து நாட்டுடைய ராணியாக இருந்த ராணி எலிசபெத் அவர்கள் ஒரு முறை ஒரு அரசு விருந்துக்கு ஏற்பாடு செய்யறாங்க. இந்த அரசு விருந்துல உலகத்திலே இருந்த மற்ற நாட்டு தலைவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக ரஷ்யாவுடைய அதிபராக இருந்த குருஷி அவர்களும் இதில் கலந்து கொள்கிறார். பொதுவாக ஒரு அரசு விருந்து அப்படின்னா அதுல ஒரு மரபு, ஒரு வரிசை முறை உண்டு. வருகின்றவர்கள் முதல்ல இவர்களுக்கு வணக்கம் சொல்லணும், அதற்கப்புறம் இவர்களுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு ஒரு வரிசை முறை உண்டு. இப்ப குருஷி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மரபை மீறி ஒரு காரியம் செய்யறார். முறைப்படி பார்த்தால் இவர் முதல்ல ராணிக்கு தானே வணக்கம் சொல்லணும். அதனால இவர் ராணிக்கு வணக்கம் சொல்லாம அந்த சபையில இருந்த நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவர்களுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்றாரு. அதன் பிறகு ராணிக்கு வணக்கத்தை சொல்றாரு. இவர் செஞ்ச இந்த செயல் அந்த சபையில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தது. இவர் மரபுப்படி முதல்ல ராணிக்குள்ள வணக்கம் சொல்லியிருக்கணும். முதல்ல ஒரு ராணிக்கு வணக்கம் சொல்லாம ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகருக்கு வணக்கத்தை சொல்லி இவர் மரபு மீறிட்டாருன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. விருந்து முடிந்த பிறகு பத்திரிகைக்காரங்க இதே கேள்வி கேட்கிறாங்க. நீங்க மரபுப்படி வரிசை முறைப்படி முதல்ல ராணிக்கு தான் வணக்கம் சொல்லணும், ஏன் ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகருக்கு வணக்கத்தை சொன்னீங்க? நீங்க பண்ண இந்த செயலால மரபையை நீங்க மீறிட்டீங்க, நீங்க செஞ்ச செயல் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்பொழுது குருஷி ஒரு பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னா, எலிசபெத் அவருடைய ஆட்சி எல்லை என்பது இங்கிலாந்துக்கு உட்பட்டது, என்னுடைய ஆட்சி என்பது ரஷ்யாவுடைய எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் சார்லி சாப்ளின் அவர்கள் தன்னுடைய நடிப்பாலும் தன்னுடைய நகைச்சுத்தனத்தாலும் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் சார்லி சாப்ளின் அவர்கள். இன்னும் சொல்ல போனா நாட்டுடைய எல்லைக்குள்ள ஆட்சி செய்யறவர்களை தாண்டி உலகத்தை ஆட்சி செய்கின்ற தலைவர் என்கின்ற முறையில அவருக்கு வணக்கத்தை சொல்லி மரபை நான் காப்பாற்றிருக்கேன் என்று சொன்னாராம் குருஷி அவர்கள். இது எதற்காக சொன்ன அப்படின்னா, ஒரு கலைஞன் என்பவன் மதம், இனம், மொழி என்ற அனைத்தையும் கடந்து நிற்பவன். இன்னும் சொல்ல போனால் தலைவர்களை விட கலைஞர்கள் என்றைக்கும் மேன்மையானவர்கள், மேலானவர்கள். இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள். நம்முடைய கொங்கு மண்டல பகுதிக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டல பகுதியில தெருக்கூத்து கலையிலே ஒரு மிகச்சிறந்த தெருக்கூத்து கலைஞர், இன்னும் சொல்ல போனால் ரசிகர்களை தாண்டி கலைஞர்களும் பார்த்து பிரமித்து வைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு தெருக்கூத்து ஆளுமை இன்றைய இளம் தெருக்கூத்து கலைஞர்கள். இவரை போல் நாங்கள் வர வேண்டும் என்று இவரை முன்மாதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர், மரியாதைக்குரிய திரு ஜெகநாதன் வாத்தியார் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல அவருடைய பிறந்தநாள் வந்தா மற்ற தெருக்கூத்து கலைஞர்கள்ட்ட போய் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வாங்கி பதிவு செய்வது வழக்கம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு திரு ஜெகநாதன் வாத்தியார் அவர்களை இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி மறுத்ததால, அவருடைய தன்னடக்கத்தால அவர் அது வேணாம் என்று சொன்னதால 2 ஆண்டுகளாக அந்த பதிவுகளை எங்களால் சரியாக பதிவிட முடியவில்லை. இருந்தாலும் கூட அவர் மீது எங்களுக்கு இருந்த இந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த இந்த பதிவை நிச்சயமாக நாங்கள் பதிவிட்டுதான் ஆக வேண்டும். அவருடைய சிறப்பை பற்றி இதற்கு முன்பு நிறைய சொல்லி இருக்கிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன். தன்னுடைய தாயார் அவர்கள் இறந்த பொழுது கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு அன்றைக்கு தெருக்கூத்துக்கு சென்றவர் திரு ஜெகநாதன் வாத்தியார் அவர்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு இந்த தெருக்கூத்து கலை மீது அவருக்கு ஒரு நேசமும் ஒரு பிடிப்பும் ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். இன்றைக்கு இருக்கின்ற இளம் கலைஞர்கள் ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக தெருக்கூத்துக்கு வராமல் இருக்கின்ற நேரத்திலே தன் தாயார் இழப்பை கூட அவர் பொருட்படுத்தாமல் அந்த இழப்பை தாண்டி இந்த கலையை நேசித்தார் என்றால் இந்த தெருக்கூத்து கலை மீது அவர் எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் நேசம் வைத்திருப்பார். இதை இன்றைய இளம் கலைஞர்கள் இதை பின்பற்ற வேண்டும். நீண்ட காலமாக என்னுடைய மனதுக்குள்ளே இருந்த ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, இவருடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற ஒரு அங்கீகாரம் அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது இந்த நாடக மன்றங்கள் சார்ந்த இயக்கங்களிடமிருந்தோ கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு வருத்தம் என்னுடைய மனதில் நீண்ட காலமாக உண்டு. ஆனால் என்னதான் அரசாங்கம் அதற்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் ரசிகர்கள் மத்தியில இன்றைக்கும் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரமும் ஒரு மிகச்சிறந்த வரவேற்பும் இருக்கிறது. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் நம்ம அனைவருக்கும் தெரியும். நாதஸ்வரத்திலே மிக சிறந்த ஒரு வித்வான் பெயர் பெற்றவர் அவர். திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் ஜனாதிபதி கையால ஒரு முறை பத்மஸ்ரீ விருது வாங்குறார். இந்த விருதை வாங்கி கொண்டு வெளியில வருகின்ற பொழுது பத்திரிகையாளர்கிட்ட அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க வாங்கின விருதுகள்லயே சிறந்த விருது எந்த விருது அப்படின்னு கேட்கிறாங்க. எதனால கேட்டாங்கன்னா, இந்த பத்மஸ்ரீ விருது ஒரு சொல்லுவாரு அப்படிங்கிற நோக்கத்தை தான் அவங்க கேட்கிறாங்க. ஆனால் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் அதை சொல்லல. அவர் வேறு ஒரு சம்பவத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, பொதுவாக திருமணங்களை நான் வாசிப்பது கிடையாது. நீண்ட காலத்துக்கு முன்பாக ஒரு திருமணத்துல மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு என்னை வாசிக்க கூப்பிட்டாங்க. அப்பொழுது நான் நாதஸ்வரம் வாசிக்க சென்றேன். அன்றைய காலகட்டங்கள் எப்படின்னா, அன்னைக்கு லைட் இல்லை. அப்போ மாப்பிள்ளை ஊர்வலம் போகின்ற பொழுது நரிக்குறவர்கள் சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் தலையில பெட்டர் பாக்ஸ் லைட் வச்சுட்டு போவாங்க. 2 லைட் இருக்கும்.
ஒரு நண்பர் மாப்பிள்ளைக்கு பக்கத்துல வச்சிருப்பாரு, இன்னொரு நண்பர் இந்த நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய இந்த கலைஞர்களுக்கு பக்கத்துல வச்சிருப்பாரு. இப்ப என்ன பண்றாரு, ராஜரத்னம் பிள்ளை இந்த ஊர்வலம் போயிட்டு இருக்கிறப்ப தன்னுடைய நாதஸ்வரத்துல ஒரு மிருக அடிக்கிறாரு. மிருக அப்படின்னா ஒரு ஒளிச்சுரம், இன்னும் சொல்ல போனால் ஒரு நுட்பமான ஒரு ஏற்ற இறக்கத்தோட கூடிய ஒரு சத்தம். இந்த சத்தம் எல்லா ரசிகர்களுக்கும் புரியாது, ஆழமாக ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இப்ப என்ன பண்றாரு ராஜரத்னம் பிள்ளை இந்த ஊர்வலத்துல அந்த மிருக அடிச்ச உடனே தலையில பெட்டர் பாக்ஸ் லைட் வச்சிருந்த நண்பர் என்ன பண்றாரு, அந்த பெட்டர் பாக்ஸ் லைட்டை மேல தூக்கி போட்டு பேஸ்னு கை தட்டிட்டு மறுபடியும் அந்த லைட்டை பிடிச்சுக்கிறாரு. இப்ப ராஜரத்னம் பிள்ளை சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் வாங்கின விருதுகளிலேயே மிகச்சிறந்த விருது, என்னுடைய திறமையை பாராட்டி அந்த நேரத்திலே படிக்காத நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த அந்த நண்பன் கைத்தட்டி அந்த கைத்தட்டல் தான் நான் வாங்கின விருதுகளிலேயே மிகச்சிறந்த விருது அப்படின்னு சொன்னார். என்றைக்குமே ஒரு கலைஞனுக்கு ஒரு மிகச்சிறந்த விருது என்ன அப்படின்னா, ரசிகர்கள் நேரடியாக அங்கீகரித்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டு தான். இதை தாண்டி அரசாங்கம் எத்தனை விருதுகள் கொடுத்தாலும், இன்னும் அரசாங்கம் எத்தனை அங்கீகாரம் கொடுத்தாலும் கூட ஒரு கலைஞனை என்றைக்கும் திருப்திப்படுத்த முடியாது. அப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட கேட்கறாங்க, அப்ப இப்ப பத்மஸ்ரீ விருது வாங்கினீங்கள, இந்த விருது சிறந்த விருது இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த விருதை ஜனாதிபதியினுடைய வாசிப்பை கேட்டுதான் கொடுத்தாரு, யாரோ கொடுக்க சொன்னாங்க, அதை கேட்டு அவர் கொடுத்தாரு, இது எனக்கு ஒரு பெரிய விருது கிடையாது, ரசிகர் என்னை பாராட்டி கை தட்டிய அந்த விருதுதான் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத விருது அப்படின்னு சொன்னாராம் ராஜரத்னம் பிள்ளை. அந்த அளவிலே இவருக்கென்று ரசிகர்கள் மத்தியிலே இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. வருகின்ற காலத்திலே இவர் நீண்ட ஆயுளோடும் நிறைய செல்வத்தோடும் இந்த தெருக்கூத்து கலையிலே இன்னும் நிறைய சேவைகள் புரிய வேண்டும் என்று நானும் உங்கள் சார்பிலே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.